திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகளாக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சியை கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேது தான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இருக்கிறதுல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்புறம் ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். கடகம் 2025 பெருமூச்சு விட்டுக்கலாம். சனி பகவான் கண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் 5 வருட காலங்கள் உங்களை பாடாப்படுத்தியிருப்பார் இல்லைங்களா? இப்போ இந்த அஷ்டம சனியும் கண்டச்சனியும் இந்த வருடம் உங்களுக்கு மார்ச் மாதத்திலே நிவர்த்தியாக போகுது. அடுத்தது பாருங்க, இந்த சனி பகவான் இங்கிருந்து 9ஆம் வீட்டுக்கு போவார். அப்போ 9ஆம் வீட்டுக்கு சனி பகவான் போகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள், தந்தை மூலமாக ஆதாயங்கள், தந்தை கிட்ட ஏதாவது ஒரு பூர்வீக சம்பந்தப்பட்டது மூவ் பண்றது, இது எல்லாமே பண்ணினீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும். உயர்கல்வி, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள். இப்பவே வேலை மாற்றம் இடமாற்றத்துக்குள்ள ஏற்பாடு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சு. ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிச்சயமாக நல்ல வேலையாக, நீங்க எதிர்பார்த்த வேலையாக நிச்சயமாக இந்த சனி பகவான் கொடுப்பார். ஆனா இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதும், இந்த 5 வருடத்துக்கு பின்பு உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல தவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 வருடத்திற்கு முன்பு இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக இப்போ உங்களுக்கு சனி பகவான் நமக்கு நல்லதுதான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. இன்னும் நமக்கு நல்லதுதான் பண்ண போறார். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 9ஆம் வீடு. ஆனா சனிக்கு அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அஷ்டமச்சனி கண்டச்சனி அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். 9ல் சனி இருக்கும் பொழுது அப்பா சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா நீங்க நினைத்தது எல்லாமே இந்த வருடம் நடக்கும். இனி வரும் காலங்கள் கடகராசிக்கு ஒரு ஜாக்பாட் காலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பாருங்க, குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க 11ல இருந்து லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அடுத்தது மே மாசம் 12ஆம் வீட்டுக்கு போவார். அப்ப 12ஆம் வீட்டுக்கு விரயத்துக்கு போகும் பொழுது ஒரு சுப கிரகம் விரயம், அதாவது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக அது சுப விரயமாக பண்ணி கொடுப்பார். ஒரு சுப நிகழ்ச்சிகளோ, குடும்பத்துல ஏதாவது ஒரு குழந்தை பிறப்பதோ, அல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்களோ, தீர்த்த யாத்திரைகளோ, கோவில் கட்டுமான பணிகளோ, தான தர்மங்களோ, திருமண உறவுகளுக்கு செலவு செய்வதோ, இதெல்லாமே 12 தான். அப்ப இங்க அங்க குரு அந்த இடத்துக்கு போகும் பொழுது இதெல்லாமே உங்க குடும்பத்துல உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த குரு உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். தந்தைக்கும் விரைய செலவுகள் வரும். தந்தையினுடைய ஆயுளி கொஞ்சம் கவனமா இருங்க. கண்டமும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்கிறதா உண்மை. அடுத்தது ராகுவும் கேதுவும். இந்த ராகு கேதுக்களும் பார்த்துட்டீங்கன்னா மே மாசம் மாறுறாங்க. இப்போ கேது உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருந்தார். இந்த 3ஆம் வீட்டுல இருந்து கொஞ்சம் காரிய தடை, கொஞ்சம் உங்களுக்கு சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவு, பிரச்சனை, மனக்குழப்பங்கள் இதெல்லாமே கேது கொடுத்துட்டு இருந்தாலும் அடுத்தது இந்த கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 2ங்கிறது நாம
ஒரு பணம் வரவு பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 2ஆம் இடத்துக்கு அது வரும்போது கொஞ்சம் பணத்தடையை கொடுக்கும். ஆனாலும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறுபடியும் எங்களுக்கு நேரம் சரியில்லையே அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா 2இல் கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் வந்து தசாபுத்தி படிதான். உங்களுக்கு இந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் வரணும், அது வந்தே தீரும், தசாபுத்திகள் கொடுத்தே தீரும். ஆனா இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா, அந்த வந்த பணத்தை செலவு பண்ணி விடுறது, அந்த வர பணம் தடைப்படுத்தி விடுறது, தடைப்பட்டு பிறகு கிடைப்பது. அதே போல இந்த கேது வந்த பணத்துக்கு யாருக்காவது கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் பண்றது, இந்த பினான்ஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் ரோல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த கேது தடைப்படுத்துவார். அப்போ யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, அது திரும்பி வராது. யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, நீங்க மாட்டிக்குவீங்க. ஏன்னா 1.5 வருஷம் கேது அங்கதான் இருக்க போறாரு. அப்ப யாருக்கு இந்த 1.5 வருஷம் ஜாமீன், பணத்துக்காக ஜாமீன் கையெழுத்து, வண்டிக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, வீட்டுக்கு ஜாமீன் கையெழுத்து, கோர்ட்டுக்கு ஏதாவது கேஸ் ஏதாவது வர்றது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது வந்து ஜெயில் வாசம்னு சொல்லுவோம். அப்ப அங்க 8ல போய் ராகு வந்துருவார், மறுபடியும் இங்க இறங்கிடுவார். அப்ப இந்த யாராவது இந்த ஜெயில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் வாக்கும் கொடுக்க கூடாது. கொடுத்த வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாது. அதனால சைலண்டா பணம் சார்ந்த விஷயத்துல இந்த ஒரு 1.5 வருஷ காலங்கள் கடகராசிக்காரர்கள் சைலண்டா மூவ் பண்ணுங்க. மற்றபடி பணம் வர்றதெல்லாம் ஒரு தசாபுத்தி படிதான். அது வந்த பணத்தை தக்க வைக்கிறதும் தக்க வைக்காம இருக்கிறதும் இந்த கிரகங்களுடைய வேலைகள் தவிர, வர வேண்டிய பணம் தசைகளும் புத்திகளும் உங்க ஜாதகத்துல கண்டிப்பா கொடுத்தே தீரும். அடுத்தது ராகு. இந்த ராகு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருந்து தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை, ஒரு இடமாற்றங்கள், ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள், அலைச்சல் திருச்சல் இப்படிலாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாலும் ராகு அடுத்தது 8க்கு வந்துடுவார். அப்ப இந்த 8க்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறது 8ஆம் இடத்துல ராகு இருந்தா அவமானம்னு சொல்றோம். ஆனா 8ஆம் இடத்துல ராகு இருந்தா பெரிய அதிர்ஷ்டமா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இது போல உழைப்பில்லாம வருமானம் வரக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா 8ல ராகு இருக்கும். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருப்பார் இல்லைங்களா, அப்ப அவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சனி பகவான். அவர் போய் 9ல நிக்கிறார். அப்போ உங்களுக்கு ராகு நன்மையை செய்வார். அவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்தாலும் நன்மையை செய்யும். சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தால் கண்டிப்பாக நன்மை. கோச்சாரப்படியே உங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு திரிகோணம் ஏறும் பொழுது உங்களுக்கு இந்த ராகுவாலையும் நன்மையை ஏற்படும். அப்போ திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சினால ஏற்படும். ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்து விட்டால் உங்களுக்கு, ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் தான் அடுத்தது. அப்ப சூரியன் உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுனாலும் கேதுவும் நன்மையே செஞ்சுட்டு போகும். இதுதான் உண்மை. எந்த கிரகம், ராகு கேதுகளுக்கு சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு பெயர் இருக்கு. அப்போ அது எந்த வீட்டில் இருக்கோ தன்னை சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும். அப்ப அதற்கு வீடு கொடுத்த, அதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. அப்ப அதற்கு அந்த ஓனர் நல்லா இருந்துட்டாங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய வாடகை வீட்டுக்கு வரக்கூடிய ராகு கேதுகளும் பலம். அப்போ ஓனரே டல்லா இருக்கும் பொழுது அப்ப எப்படி இருக்கும், நம்மளுடைய லைஃபும் டல்லா தான் இருக்கும். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி உங்களுக்கு திரிகோணம் மேறிட்டார், ராகு சேஃப்டி. அப்போ கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் இந்த 12 மாசத்துல எந்த மாசம் ரொம்ப பலம் விளக்குறாரோ அந்த மாசம்லாம் உங்களுக்கு அடி விழுகும். அதே போல ஜாதகத்திலயும் சூரியன் வந்து அடிபட்டோ அல்லது வந்து மறைஞ்சோ பாதகத்திலேயோ போய் நின்னா நிச்சயமாக பாதிப்புகள் கேதுவால உண்டு. சூரியன் நல்லா இருந்து விட்டால் இவரும் கேதும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. சோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 பெரிய அளவுக்கு ஜாக்பாட் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கொஞ்சம் மைனஸும் ஒரு 30% இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஆனா இப்ப இந்த அஷ்டம சனியில நடந்த அளவுக்கு பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த 2025 உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறதா உண்மை. சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள், குழந்தை, திருமணம் இதெல்லாமே கடகராசிக்கு இந்த வருடம் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்.